கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு மற்றும் பூச்சி தாக்குதல் காரணமாக மா பூக்கள் கருகி வருவதால் நடப்பாண்டு மா உற்பத்தி பெருமளவு பாதிக்கும் என மா விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மா விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் கணேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 32,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. காலநிலை மாற்றம் காரணமாக ஒரு மாதத்திற்கு முன்பே மாமரங்களில் பூக்கள் பூக்கத் துவங்கியுள்ளது. கடும் பனி மற்றும் பூச்சி தாக்குதல் காரணமாக பூக்கள் கருகி விரிவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து KRP அணையின் இடதுபுற கால்வாய் பாசன விவசாயிகள் சங்க தலைவர் சிவகுரு அவர்களிடம் இது குறித்து கேட்போம். ஐயா சொல்லுங்க. கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பார்த்தீங்களா மா விவசாயிகளை பெரும் நஷ்டத்தை தான் சந்தித்து வரோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஆண்டு பார்க்கும்போது பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஒரு மாதத்துக்கு முன்பாக இருந்தே பூக்கள் பூக்க தொடங்கிடுச்சு. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் சிரமத்தில் ஆளாயிருக்குங்க. பாருங்கள், இந்த பூவில் ஒரு பிஞ்சு கூட நிற்கலை. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும். ஏன்னா சராசரியாக ஒரு மானாவாரி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் கம்மி. ஆனால் அதே ஒரு சொட்டு நீர் பாய்ச்சி தண்ணி பாய்ச்சுறவங்களுக்கு பார்த்திங்களா குறைஞ்ச பைசா 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அரசாங்க முறையில் எங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணி கொடுன்னு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக கேட்டிருக்கோம். அதுவும் அரசாங்கம் எங்களுக்கு செவி சாய்க்கலை. மரத்துக்கான இன்சூரன்ஸு கேட்டிருக்கோம், அதுவும் செய்யலை. அறுவடை கருவிகளை கேட்டோம், அதுவும் கொடுக்கல. மருந்தினுடைய விலையாற்றம் பார்த்திங்களா தங்க ரேட்டுக்கு போயிருக்கு. விவசாயிகளுடைய பொருள் பார்த்திங்களா தக்காளி எப்போ 0 ஆகுதோ அந்த மாதிரி மாங்காயும் 0% தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். 8 ஏக்கராவுக்கு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் சார். மருந்து அடித்து தோப்பே ஒன்றும் செட் ஆகலை சார். பூரா பேன் அட்டாக் ஆகுது சார். மருந்து ரேட்டும் அதிகமாகிடுச்சு சார். மொத்தம் 8 ஏக்கராவையும் அழைச்சிட்டு வேறு மகசூலுக்கு போயிடலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன் சார். மாவு விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்க சொல்லி கேட்குறோம் சார். எல்லாத்துக்கும் இழப்பீடு கொடுக்குறாரு. இதுக்கும் மாங்காய்க்கு 5 வருஷமாக எந்த இழப்பீடும் கொடுக்கல சார். இந்த 5 வருஷத்தில் கொடுக்காது, இந்த வருஷம் எதனா கொஞ்சம் மனசு வச்சு கொடுக்கணும் சார் முதலமைச்சர். இந்த காலநிலை பருவத்தில் முன்கூட்டியே மாவு விவசாயிகளுக்கு பூ முன்னாடியே வந்துச்சு. அதனால் கடும் பனிப்பொழிவு வால்பேன் தாக்குதலுக்கு இது வரைக்கும் மருந்தே கிடையாது. அரசாங்க சைடோ இல்லை மருந்து கம்பெனி சைடோ இது வரைக்கும் அதான சொல்யூஷனே கிடையாது. 5-6 வருட காலமாக மாவு விவசாயம் கடும் சரிவை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆந்திராவில் இருந்தோ வெளியிலிருந்தோ அங்கேருந்து நம்ம காயை அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்களே தவிர நம்ம காயை வெளியில் ஏற்றிட்டு வர மாட்டேன்றாங்க. அரசாங்கம் ஏன் இந்த விவசாய மக்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க என்னன்றது தமிழக அரசு இது ஒரு நடவடிக்கையை எடுக்கணும். முன்கூட்டியே எடுத்து மக்களுக்கு ஒரு நல்லதை பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? இம்பாசிபிள். இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் 5,000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 2,250 per square feet பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at ஸ்ரீபெரும்புதூர் நியர் டோல். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.